சிங்கப்பூர் பிப்ரவரி 9, 2025 தினத்தந்தி செய்திகள். சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளி முன்னாள் மந்திரிக்கு வீட்டுக் காவல். சிங்கப்பூரில் போக்குவரத்து துறை மந்திரியாக இருந்தவர் ஈஸ்வரன், வயது 62. இந்திய வம்சாவளியான இவர் மீது ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டன. பின்னர் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்து இருந்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணையில் அவர் மீதான குற்றச்சாட்டு உறுதியானது. எனவே கடந்த அக்டோபர் 7 அவருக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனால் போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். அந்த நாட்டு சட்டத்தின்படி 1 மாதத்துக்கு மேல் சிறை தண்டனை அனுபவிக்கும் கைதிகளுக்கு நன்னடத்தை அடிப்படையில் வீட்டுக்காவல் வழங்கப்படும். அதன்படி ஈஸ்வரனுக்கு தற்போது வீட்டுக்காவலில் அடைக்கப்பட்டு உள்ளார். எனினும் சிறைச்சாலை அனுமதித்து உள்ள நேரங்களில் மட்டும் அவர் வெளியில் செல்லலாம். ஈஸ்வரன் சிங்கப்பூரில் இந்திய வம்சாவளி முன்னாள் மந்திரிக்கு வீட்டுக்காவல்.